மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி வேர்க்கடலை சட்னி சூப்பரா செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதை நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதில் இருக்க தோல்லாம் நீக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு காரம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கையில் கிள்ளிடாதீங்க, அப்புறம் கை எரியும். அதனால் இதிலே கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அதே கடாயில் ரோஸ்ட் பண்ணும் போது டக்குன்னு செவந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. இதிலே நான் ஒரே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அந்த வதக்கின மிளகா, பூண்டு, புளி எல்லாமே போட்டுட்டு கூடவே நம்ம உப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரையணும். கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லி டேஸ்டி ரெசிபீஸ்லாம் போடுறோம். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம சட்னி தாளிக்க வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை நம்ம கொட்டிட்டா போதும். வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் அரைக்கிறப்ப தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, ஈவன் நம்ம சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.